நாம் வணங்குற குலசாமி யார் அனுமதிக்காது. தடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரன் ஆயிட முடியுமா? நான் தடி எடுக்கிறேன், நான் தண்டக்காரன் ஆயிடுவேனா? நான் நினைக்கிறேன், நான் என் மேலே வர்ற சாமி இங்கே இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சா அதுக்கு அந்த சாமி ஏற்றுக்கிறோமா? சரி, இன்றைக்கி இந்த பதிவில் குலசாமி யாரை அனுமதிக்காது அதுதான் இன்றைக்கி நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஒரு சில குலசாமி இடங்களில் நடக்கிற தப்பு தான். அதைத்தான் அறிவு நண்பர்களுக்கு ஒரு எல்லையில் ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த தெய்வம் யாரை அனுமதிக்கும், யாரை அனுமதிக்காது, அந்த எல்லையில் எது மாதிரியான தவறுகள் நடக்கும், அந்த தவறுகள் எப்படி அந்த மக்களை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையான நிகழ்வோட அடிப்படையில் அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, குலசாமி யாரை அனுமதிக்காது அப்படின்னா, எல்லா சாமியும் ஒரு சாமி தானுங்க, எல்லாமே தெய்வம் தானே. தெய்வம் எல்லா தெய்வமும் எல்லா மக்களையும் காக்கத்தானங்க. அப்புறம் என்னங்க சாமிக்குள்ள வேறுபாடு அப்படின்னு கேட்கலாம். என் குடும்பம் இருக்குன்னா எனக்கு அப்பன் ஒருத்தன் தான், ஆத்தா ஒருத்தி தான், என் குடும்பம் தான். அதுதான் குலசாமி எல்லை. அந்த குலதெய்வ எல்லையில் அங்கே முக்கியத்துவம் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட தெய்வங்கள், அந்த எல்லையில் பிறந்து வளர்ந்த தெய்வங்கள், அந்த எல்லையில் ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் காலூன்றி நிற்கும் தெய்வங்களுக்கு தான் அந்த இடத்துல முன்னுரிமை. என்கிட்ட பணம் இருக்குது, வசதி இருக்குது, அதிகாரம் இருக்குது, இந்த எல்லையில் இருக்க இந்த இடம் நல்லா இருக்குது, இந்த மக்கள் நல்லா இருக்காங்க, நான் போய் அங்கே போய் நான் என் அதிகாரத்தை, என் பணத்தை, என்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை நான் பயன்படுத்தி நான் போய் அந்த எல்லையில் என் மேலே இன்னொரு சாமியை போய் இந்த இடத்துல நான் வைக்க போகிறேன் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா என்னை மாதிரி முட்டா போய் வேற யாரும் இருக்க முடியாது. சாமியை கேட்காது ஒரு தெய்வம், மலையம்புட்டி சாமி. அந்த சாமி நாம எந்த இடத்துலையும் இது மாதிரி போய் வீம்பா ஒரு இடத்துல போய் உட்காரணும்னு சாமி கேட்காது. மனுஷன் செய்கிற முட்டாள்தனம் தான். அந்த முட்டாள்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. நம்ம என்ன பண்ணுவோம், தெய்வத்தை பகடக்காயா வச்சு உருட்டுவோம். எதுக்கு அப்படின்னா, சரி ஒரு உண்மையான நிகழ்வை ஏதோ போன போக்கில் சொல்கிறத விட்டுவிட்டு உண்மையான நிகழ்வே பேசுவோமே. ஒரு குலசாமி எல்லை இருக்கு. இந்த குலசாமி எல்லையில் ஆதியிலேருந்து இப்போ வரைக்கும் ஏதோ கையில் இருக்கிறத போட்டு அந்த சாமியை வணங்கி வர்றாங்க, முடிஞ்சதை அந்த சாமிக்கு செலுத்தி வர்றாங்க. அப்போ அந்த எல்லையில் என்ன நடக்குது அப்படின்னா, பங்காளி பெருமக்க யாரும் ஒன்று சேர மாட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல தடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரன்னு நான் சொன்னேன்ல. அப்போ என்ன பண்ணுறான், உள்ள நுழையிற ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, தடி எடுத்து தண்டக்காரன் ஆகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. நீ என்னப்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அதிகாரத்தையும் அவங்களுடைய ஆசைகளையும் அவங்களோட கனவுகளையும் அந்த இடத்துல அந்த அந்த குலசாமி எல்லையில் இறக்கி வைக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, சுற்றி இருக்கிற ஒரு சில பேரை கூட்டி வச்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை உயர்த்தி பேசுகிற மாதிரி பேசி அவங்களுக்குள்ள ஒரு சில ஆசைகளையும் அதே சமயம் தனக்கு இருக்கிற ஆசைகளையும் உள்ள புகுத்துறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது, மனுஷன் அந்த இடத்துல தப்பு செய்கிறான். அந்த சாமி எதுக்கும் ஆசைப்படலை, பெரிய பொண்ணுக்கும் பொருளுக்கும் பெரிய மாளிகைக்கும் ஆசைப்படலை. கூழோ கஞ்சியோ என் பிள்ளைய கொடுத்தா குடிச்சுக்கிறேன்னு அந்த எல்லையில் அந்த சாமி இருக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது, பங்காளிகள் ஒன்றா சேராமல் ஒற்றுமையாக நிற்காமல் இருக்கிறதுனால போற வர ஆளுக எல்லாம் அந்த எல்லையில் இருக்க தெய்வத்தோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த சக்தியை புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம சாமியும் உள்ள நப்பாட்டலாமா, நம்ம சாமியும் உள்ள புகுத்தலாமா, நம்ம சாமியும் உள்ள நுழைக்கலாமான்னு ஒரு சில கனவுகளை காண்டு அதற்குரிய செயல்பாடுகளை இறங்குறாங்க. அதுக்கு அந்த சாமி அனுமதிக்கணுமே. குலசாமி எல்லை அப்படின்னா எதுக்கு எல்லா எல்லைகள்லையும் எல்லா கும்புகளுக்கும் தனித்தனியாக குலசாமி இருக்க காரணம் என்ன, அந்த தெய்வம் அந்த மக்களுக்கு பாத்தியப்பட்டதுங்க. அந்த தெய்வத்தான அருமை அந்த அந்த தெய்வத்தால் உருவான அந்த தொப்புள் கொடி அந்த உறவுகளுக்கு மட்டும்தான் அது புரியும், தெரியும். அப்ப வெளியிருந்து உள்ள ஒரு ஆளை அனுமதிச்சிச்சு அப்படின்னா அந்த வீடு அந்த இடத்துல களங்கம் ஆயிரும். இந்த இடத்துல நான் சாமியை பத்தி பேச வரல, மனுஷன் செய்கிற தவறை பத்தி தான் பேசுறேன். அது மாதிரியான ஆட்களை உள்ள அனுமதிக்காதுன்னு சொல்ல வரேன். சரி,
இந்த பதிவின் மூலமா ஒரு சில விஷயங்களை அறிவு நண்பர்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்க ஆசைப்படுறேன். ஒரு குலசாமி எல்லை இருக்கு அப்படின்னா, அந்த குலசாமி எல்லையில 1000 இடையூறுகள் நடக்குது அப்படின்னா, அந்த 1000 இடையூறுகள்ல இருந்து காத்து கொடுக்கிற தெய்வம் யாரு? அந்த 1000 இடங்கள்லையும் அந்த தெய்வத்துக்கு துணையா நிக்க வேண்டியது யாரு அப்படின்னா, அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட அங்காளி வங்காளி பெருமக்கள். சரி, அப்படி இருக்கிற அந்த பங்காளி பெருமக்கள் அப்படி இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கஷ்டம்தான் மிஞ்சம். இப்ப யதார்த்தம் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு குலசாமி எல்லை இருக்கு அப்படின்னா, அந்த குலசாமி எல்லையில வாங்கப்பா வந்து சாமியை கும்பிட்டு போங்கப்பா, எல்லாருக்கும் அந்த சாமி நல்லதுதானப்பா செய்யுது அப்படின்னு யதார்த்தமா இருக்கிற சனங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு காலம் வரும்போது அந்த சனங்களை தூக்கி வெளியே எறிஞ்சு விட்டு உள்ள இடையில நுழைஞ்சவே உள்ள அந்த இடத்துல கோட்டை கட்டி கொடி கட்டி அரசாளுற மாதிரி அந்த இடத்துல உட்காந்துக்கிருவான். அப்ப காலங்காலமா அந்த தெய்வத்தோட அருமை வெறுமை தெரிஞ்ச சனங்க ரோட்ல வீதியில நிக்க அந்த நிலைய அந்த இடத்துல சாமி அனுமதிக்காது. அப்ப சாமி என்ன பண்ணா, உருட்டி திரட்டி கொண்டு வரும் யார? அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களை, அந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வம் இறங்குற அந்த சாமியாடி வரும் மக்களை, ஏப்பா ஏன் எல்லையில உன்னோட எல்லையில இந்த மாதிரி தவறுகள் நடக்குதுரா அப்படின்னு காட்டு. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன நீ சாமி மனுஷன் என்கிட்ட வந்து காட்டிக்கிருக்க, நீ சரி பண்ணுன்ட்டு நம்ம வாட்டுக்கு அமைதியா உட்காந்துக்கிடுவோம். செய்யறதே உள்ளாலே உன்னே மாதிரி ஒருத்தன் தாண்டா செய்யறியான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அந்த சாமிக்கு தெரியும். அப்ப அந்த சாமி என்ன பண்ணும், அந்த ஒரு சில நம்ம அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட அங்காளி பங்காளி பெருமக்கள் அவர்களுடைய தவறால அந்த இடத்துல அந்த எல்லாம் பாதிக்கப்படும், பலவீனப்படும். ஒரு என் வீட்டுல இன்னொருத்தன் வந்து குடியிருந்துட்டானா நான் குடியிருக்க முடியுமா? நான் ஐயரவு படுவேன். அது மாதிரி தான். அப்ப பங்காளிகள் அங்காளி பங்காளி பெருமக்கள் செய்யற தவறு என்ன தெரியுமா? எவ்வளவோ தனக்கு ஆதாயம் நிறைய இருக்கலாங்க, தனக்கு தேவை நிறைய இருக்கலாம், தனக்கு உதவி ஆசை நிறைய இருக்கலாம், நாம இன்னொருத்தரால நாம நிறைய பலன் அடைஞ்சிருக்கலாம். அதுக்காக அவங்கள தூக்கி தலையில சுமக்க முடியாதுங்க. அது எனக்கானது அல்ல, அது அந்த எல்லைக்கானது, அந்த மக்களுக்கானது, அந்த அங்காளி பங்காளி அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கானது. அப்ப நான் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், என்னப்பா நீங்க எல்லாம் எவ்வளவு காலம் எங்க போனீங்க, இவங்க தானப்பா இப்படி இருந்தாங்க, அப்ப அவங்களுக்கு நாம செய்யறதுல தப்பு என்னப்பான்னு மடத்தனமா பேசுற ஆட்கள்லாம் மண்டையிலே ஒரு கொட்டி வெளியே ஒதுக்கி ஓரமா உட்கார வச்சிடணும். இந்த பதிவின் மூலமா அறிவாம் நண்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, உங்க எல்லையில அங்க முன்னுரிமை, உங்க எல்லையில அந்த தெய்வத்துக்கு, அந்த எல்லையில இருக்க தெய்வங்களுக்கு மட்டுமே முதல் மரியாதை, அனைத்தும் அந்த தெய்வங்களுக்கு மட்டும்தான் கிடைக்க பெறணும். நான் உனக்கு இதை சரி பண்ணி கொடுக்குறேன், நீ என் சாமிக்கு ஒரு எல்லையை கொடு அப்படின்னு கேட்கறதே பெரிய தப்பு. ஒரு சாமியாடி இருக்காரு, ஒரு பெரிய ஒரு மரலாடி. அவரை தேடி ஒரு குடும்பம் ஒரு குலசாமி கும்பிடுறவங்க வர்றாங்க. ஐயா என் சாமியெல்லாம் அப்படி பேசாம கிடக்கு, எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, சரியப்பா நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன், உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன், உன் சாமியை எழுப்பி கொடுத்துட்றேன், உன் சாமியை பேச வச்சுடுறேன், உன் சாமிக்கு இருக்கிற கட்டு மறிப்பு எல்லாத்தையும் நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அப்படி நான் சரி பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் வணங்குற சாமிக்கு உன் எல்லையில ஒரு எல்லை கொடுப்பியா? கேள்வி. எப்படி நம்ம சாமி பேசணும்னு நம்ம அவர்கிட்ட போனோம்னா அவர் என்ன கேட்குறாரு, எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறேன், ஆனா என் மேல எனக்கு இருக்கிற சாமி, நான் வணங்குற சாமிக்கு உன் எல்லையில ஒரு சாமி கொடுப்பியா, ஒரு எல்லை கொடுப்பியா, ஒரு பீடை கொடுப்பியா, ஒரு கருவறை கொடுப்பியா, நீ கொடுக்குற பூசையை அவருக்கும் கொடுப்பியா? எப்படி? இது எவ்வளவு பெரிய தவறான செயல் இது. எப்படின்னா அவரு அந்த சாமியை அவமதிக்கிறதுக்கு சமானம். அவங்க இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, யதார்த்தம் என்ன நடக்கும் அப்படின்னா, நான் இருக்கேன், எனக்கு 4 பேர் தெரியுறாங்க அப்படின்னா, நான் என் குலசாமியை கும்பிட்டு வர்றேன், என் குலசாமிக்கு கோவில் இருக்கு, சாமி இருக்கு, திருவுருவ சிலை இருக்கு, விழா இருக்கு, மக்கள் எல்லாரும் நாங்கள் வணங்குறோம், அப்பப்போ போய் சாமியை கும்பிட்டுக்கிட்டே வர்றோம். என் கூட எனக்கு நெருக்கமானவர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு இது எதுவுமே நடக்கலை. அவர் கோவில்ல அவரை மதிக்க மாட்டாங்க, அவர் கோவில்ல அவருக்கு தேவையான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அவர் கோவில்ல அவர் மேல வந்து சாமியோட வரலை அப்படின்னு ஒதுக்கி வச்சுறாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், அவர் எனக்கு நெருக்கமானவங்க அவரை தூக்கிட்டு வந்து என் கோவிலுக்குள்ள நான் நுழைக்க முயற்சி பண்ணா என்ன நடக்கும்? அப்ப நான் சரியானவனா?
நான் செய்கிற செயல் சரியா? அப்ப அது மாதிரியான செயல்லாம் ஒரு சில இடங்கள்ல நடக்கும். அதெல்லாம் என்ன பண்ண தெரியுமா? முளையில கிள்ளி எறிகிற மாதிரி கிள்ளி எரிஞ்சு விட்டுறணுங்க. பங்காளி பெருமக்கள் அவங்க யாருக்கு துணையா நிக்கணும்? அவங்க யாருக்கு துணையா நிக்கணும் அப்படின்னா, அந்த எல்லையில் இருக்க சாமி அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் நம்மளை அப்ப இருந்து இப்ப வரைக்கும் காத்து வந்த தெய்வத்துக்குத்தான் நாம சரியா நிக்கணுமே தவிர, நாம நமக்கு ஒரு சில லாப நோக்கங்களுக்காக மற்றவர்களுக்கு சாதகமாக தெய்வ செயல் நாம ஒரு சில செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா, அந்த சாமியோடைய கோவம் என் கழுத்து நெரிக்கும். சரி, இந்த பதிவின் மூலமா ஏன் குலசாமி யாரெல்லாம் அனுமதிக்காதுன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். எனக்கு உரித்தானவன் யாரு? இந்த எல்லைக்கு பாத்தியப்பட்டது யாரு? அதை விட்டு போனவன் வந்தவனெல்லாம் நீ கொண்டு வந்து நீ யாரா நீ அப்படின்னு அவனை ஒண்ணும் இல்லாத நிராயுதமா அம்மனமா வழியை நிப்பாட்டி விட்டுரும். அதான் நடக்கும். உடனே நடக்காது, நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஏடா சாமி என்ன கிள்ளு கீரையா? ஓ இஷ்டத்துக்கு நீ செய்வியா? தெய்வ நிலையில தெய்வம் என்ன செய்யுதோ, என்ன செயல்படுத்துதோ, என்ன அனுமதிக்குதோ அதைத்தானப்பா நீ செய்யணும். அப்படிங்கிற அந்த நிலையில எல்லா பெருமக்களும் நிக்கிறது தான் தெய்வ மரபு. நல்ல விஷயங்களுக்கு நாளும் கூட இல்லைங்க. இது மாதிரியான தவறான விஷயங்களுக்கு ஊரே ஒண்ணு சேரணும். பங்காளி பகையாளி கூட ஒண்ணு சேர்ந்து இது மாதிரி வெளியாட்களை துண்டா வெளியே எரிஞ்சு, இல்லைன்னா அவன் உள்ள சம்மடங்கால் போட்டு உட்காந்துட்டு உங்க எல்லாத்தையும் தூக்கி வெளியே எரிஞ்சு விட்டுருவான். நிறைய எல்லைகள்ல நடந்திருக்குங்க. ஒரு சாமியாடி, ஒரு பெரிய ஒரு பூசாரி, அன்பால பண்பால எல்லா மக்களையும் அணைச்சு வர்றவரு, அவர் என்ன பண்றாரு, அவர் வந்த சனங்களை வாப்பா கும்பிடுப்பா அப்படின்னு அனுமதிச்சுட்டாரு. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வந்த சனங்கள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு, இங்கே 10 பேர் இருக்கும்போது அவன் 100 பேராக சேர்ந்துக்கிட்டு 100 பேர் சேர்ந்து 10 பேர்த்த தூக்கி வெளியே எரிஞ்சிட்டு கோவில் என்னதுன்னு உள்ளே உட்காந்துக்கிட்டான். இப்போ அதை சரி பண்ண முடியல, தவிக்கிறாங்க. அந்த தெய்வத்தோட தேவை அவர்களால் நிறைவேற்ற முடியல. அந்த தெய்வத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் தேவையில்லாதவா செய்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மனம் கொதிக்குது. அந்த நிலைக்கு காரணம் யாரா இருப்பாங்க? அந்த எல்லையில் இருக்க பாத்தியப்பட்ட பங்காளி பெருமக்கள் தாங்க. சாமி என்ன பண்ணும், குலசாமி என்ன பண்ணும், இது மாதிரி அனுமதிக்காமல் இருக்கிற அந்த ஆற்றலை அந்த பங்காளி பெருமக்களுக்கு கொடுக்கும். பெரும்பாலான எல்லையில மௌனமா இருக்கிற பங்காளிகள்லாம் அந்த எல்லைக்கு பெரும் தவறு செய்றீங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏங்க நீங்க சொல்றத பார்த்தா நான் போய் என் பங்காளியோட சண்டை போட்டு நான் பகையாக முடியுமா? ஏங்க நான் பொண்ணு கொடுத்துருக்கேன், பொண்ணு எடுத்திருக்கேன், நான் ஜெய்மரை செஞ்சு வச்சிருக்கேன், அதுக்காக நான் எல்லாத்தையுமே சொந்த பந்தங்களை நான் வெறுத்து இருக்கேன். என்னங்க சொந்த பந்தங்க தானங்க, அதுக்கப்புறம் என்னங்க, அப்புறம் தானங்க சாமின்னு சொல்ற ஒரு சில ஆட்கள்லாம் இந்த பதிவு அல்ல. தெய்வம் இருக்கு, முழுமையா இருக்கு, அந்த தெய்வ சக்தி நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு தெய்வத்தை மலை போல நிக்கிற பெருமக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஏன் குலசாமியை நம்ம நாளும் பராமரிக்கணும், குலதெய்வத்தின் தேவைகளை நாம நிறைவேற்றணும், குலதெய்வத்தின் தேவையான அந்த விழாக்களை நாம கொடுக்கணும்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அந்த மக்கள் அந்த தெய்வம் நம்புறதுதான், அந்த தெய்வத்தோட அந்த மக்களோட நம்பிக்கை தான் அந்த எல்லைக்கு பிடிமானம். என் குலசாமிக்கு செய்த துரோகங்கிறது, என் குலசாமி ஏப்பா என் எல்லையில் என்னடா அப்படி நடக்குது பார்த்துக்கிட்டு இருக்கியடான்னு சொல்லுதுன்னா, ஐயா போ, உனக்காக நான் என் வங்காளி அண்ணன் தம்பிய நான் என் மாமன் மச்சனை அவங்கெல்லாம் நான் பகச்சிக்க முடியுமா அப்படின்னு நாம் அந்த சாமியை தட்டி விட்டு மனுஷனை நாம் போய் தேடி போகிறோம் பார்த்தீங்களா? அதுதான் நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு. குற்றம் யார் செஞ்சாலும் குற்றமேங்க. ஐயா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போனா என்னையா என் குடும்பத்தையே ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களேயா, நிறைய பிள்ளைகளையும் சூனியங்களையும் தீய வினைகளையும் இறங்குறாங்களே, என்னால் மேடேறி போக முடியல, எனக்கு வங்காளி பெருமக்கள் யாரும் கை கொடுக்க மாட்டாங்களே, பக்கத்தில் வரமாட்டாங்களே, எல்லாரும் அமைதியாக இருக்காங்களே, இப்போ நான் மட்டும் போய் பேசி என்னையா பிரயோஜனம், ஜெயிக்க முடியலையே ஐயா அப்படின்னு சில மக்கள் சொல்லலாம். கவலைப்படாதீங்க. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு எல்லை இருக்கு, ஒரு குலசாமி எல்லை. அந்த எல்லையில அந்த சாமிக்காக ஒருத்தர் நிறைய சீராரு. அந்த சாமிக்கு பாத்தியப்பட்ட பங்காளி பெருமக்கள் யாருமே அவர் செஞ்ச செயல அந்த இடத்துல மரியாதை செலுத்தல. எப்பா நல்லதுப்பா நன்றிப்பாங்கிற ஒரு வார்த்தையோட சொல்லல. அது ஏன் சொல்லலைன்னா போட்டி போறாம பகை, அதனால சொல்லல. ஆனா அந்த எல்லையில இருக்க அந்த சாமி சொல்லுது அவருக்கு நன்றி.
அந்த எல்லை இருக்கிற குலசாமி எல்லை சொல்லுது நன்றி, அந்த குலதெய்வத்தை சுற்றி இருக்கிற நன்மக்கள் சொல்கிறாங்க நன்றி, அந்த இயற்கை சொல்லுது நன்றி. இதுதான் தேவை. அந்த தெய்வ பலம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி வேணும், ஊரே ஒரு பெரிய ஒரு ஊரையே கூட்டி வந்து திரட்டி போர் நின்னாலும் முன்னாடி ஒத்தாளா நீங்க நின்னா அதை எதிர்த்து ஜெயிக்க முடிகிற வல்லமையா அந்த சாமி உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கிறணும். இந்த பதிவு சாதாரணமா சொல்ல வரலைங்க. உங்க குலசாமி எல்லைக்கு இது மாதிரியான இடையூறுகள்லாம் வராம பார்த்துக்குங்க. நாம நல்லா இருக்கோம் அப்படின்னு நாம பாட்டுக்கு நாம உழைக்கிறோம், நம்ம நல்லா இருக்கோம்னு நீங்க சொல்லிட்டு போயிடலாம். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையும் இருந்து சரி பண்ணி அதை உங்களை நல்லபடியா இப்ப வச்சிருக்கதே நீங்க வணங்குற சாமி. நீங்க அதை சரி பண்ணாம அந்த சாமியோட சக்தியை நீங்க இது மாதிரி நீங்க சரி பண்ணாம விட்டுட்டீங்க, அந்த சக்தியை இழந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு எந்த அளவு கஷ்டம், கண்ணீர், வேதனை. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? எல்லாரும் ஓடுறாங்க பாருங்க, ஐயா என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை, எனக்கு இழப்பு வந்துருச்சு, தொழில் வரல, பிள்ளைய வாரிசு விருத்தி வரல, இது மாதிரி நோய் நொடி வருது அப்படின்னு ஓடுவோம்ல. அந்த ஓடுற ஓட்டத்துல நீங்களும் ஒரு ஆளா மாறிடுவீங்க. முன்னக்கூடியே இந்த பதிவின் மூலமா அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. யாரை அனுமதிக்கணும்? உண்மையான மக்க, ஏழ்மையான மக்க, கஷ்டப்படுறேன் மக்க, வர்றையா சாமியை கும்பிடுறியா, நல்லா கும்பிடப்பா, நல்லா வணங்கப்பா. ஏப்பா உரிமை இல்லாத இடத்துல நீ வந்து ஏப்பா உரிமை கேட்கிற? ஏப்பா நீ கேட்க உன் நாக்கு கூசலையா? இதை கேட்டு வர்ற உனக்கு அறிவு இல்லையா? நீ என்ன மடையனா, முட்டாளா? இது உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத இடமப்பா. இப்ப வந்து இங்க வந்து இருக்கிற இது எல்லையை ஏப்பா அந்த குருவி கூட களைச்சு விட்டுட்டு இருக்க? போயா, வந்த வழி திரும்பி போயா. வர்றையா என் சாமியை கும்பிடுறியா, என் சாமி உனக்கு உன்னால நீ என்ன செய்யறியோ உன் மனம் போல உனக்கு நல்லதை செய்யும் ஐயா. அதை விட்டுப்புட்டு நாங்க ஏதோ ஏதோ குருவி கூடு மாதிரி கட்டி நாங்க உட்காந்துருக்கோம், அதை களைச்சு விட்டு நீ வந்து மலைப்பாம்பு மாதிரி உள்ள சுருண்டு உட்கார நினைச்சா என்னையா சாத்தியமாயா? போயான்னு அடிச்சு தடி கொண்டு தடி எடுத்தவன் தண்டக்காரன் ஆகிறவனெல்லாம் நாம் அப்படி சரி பண்ணி வெளியே அனுப்பிச்சிடணும். சொந்த பந்தம் எல்லாம் தெய்வத்தை முன்னாடி நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லாம். அதனால அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா சாமியாடி பெருமக்களுக்கு தெரியும். அந்த சாமியாடி போய் சொன்னாங்கன்னா ஒரு வயம் அந்த இடத்துல சாமியாடிக்கு ஒன்றும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏப்பா நீ சொல்றதுனால நான் போய் கேட்க முடியுமா? நம்ம அந்த சாமியாடி நல்லெண்ணமா சொன்னாலே அவர் சொன்னதை வச்சு 4000 கணக்கு போட்டு அதை அவர் மேல திருப்புறது. அந்த சாமியாடியே விடுறா சாமின்ட்டு அவர் பாட்டுக்கு ஒடிஞ்சு அவர் பாட்டுக்கு உட்காந்துருவார் மனுஷன். அப்ப எதுக்கு மனுஷன் மேல சாமி வரணும்? எதுக்கு சாமியாடி? சாமியாடியை நீங்க மதிச்சிங்க அப்படின்னா, அந்த சாமியாடி சொல்லுக்கு கட்டுப்பட்டீங்க அப்படின்னா, அந்த சாமியாடி சொல்றதை ஏன் எதுக்கு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இது போன்ற தவறுகள் வராம உங்க எல்லா காலத்துக்கும் நல்லா இருக்கும். இல்லாட்டினா நாயும் நுழையும் பேயும் நுழையும். அப்படி நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? நிலையில்லாம போயிடும், உரிமைகள் பறிக்கப்படும், பங்காளி பங்காளிகள் சிதறடிக்கப்படுவாங்க. 4000 பேர் இருக்கிறத வெறும் 400 பேரா அந்த எல்லை சுருங்கி தெய்வம் எல்லையை விட்டு வெளியேறும். காலத்துக்கு உங்க சாமியை கண்டுபிடிக்க முடியாது. இந்த தவறெல்லாம் வராம பார்த்துக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பதிவில் அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.